இறைவனுடைய கருணையினாலே சிசுபாலன் எதிர்க்கிறான். அவன் ஏன் எதிர்க்கிறான்னா, இந்த சிசுபாலன் பிறக்கிற பொழுது 4 கை 4 கண்ணோட பிறந்தான். 4 கை 4 கண்ணோட பிறந்தான். அசரீதி சொல்லுது, யார் தொடுகிற பொழுது 2 கண்ணும் 2 கையும் மறைகிறதோ அவன் கையால் இவனுக்கு மரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை உடனே பார்த்த உடனே சிறுத தேவா என்று சொல்ல, குந்தியனுடைய தங்கச்சி அந்த அம்மா சிறுத தேவா, பகவானுக்கு அத்தை பிள்ளைதான் அந்த சிசுபாலனும் கூட. அவன் என்ன செய்ய, அந்த குழந்தைய எல்லார் கையிலையும் அந்த சிறுத தேவா கொடுத்து கொடுத்து வாங்குறான். வாங்குகிற பொழுது பகவான் கையில கொடுக்கும் பொழுது 2 கண்ணும் 2 கையும் மறைஞ்சு போச்சு. கிருஷ்ணா, என் குழந்தைக்கு நீதான் யமனா. அத்தை, இது என்ன அத்தை, குழந்தைய போய் யாராவது கொல்லுவாங்களா? இல்லை, நீ கொன்னாலும் கொல்ல, ஏன்னா நீ மாமனையே கொன்றவன், அதனால சொல்றேன். அது மட்டும் இல்லை, என் குழந்தை ஏதாவது தப்பு பண்ண மன்னிச்சுக்கோ, ஏதாவது பிழையை பொறுத்தரு. ஏன்னா கடவுள் தான் பிழை பொறுக்கக்கூடியவன். யாரு? பொன்னும் மெய்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானை. நான் சொல்லல, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், என் பிழையை பொறுப்பானை. நம்ம பண்றக்கூடிய தவறு எல்லாத்தையும் பொறுக்கக்கூடியவராம் கடவுள். எல்லா கடவுளுமே தண்டனை கொடுக்குறவங்க கிடையாது. ஏன்னு கேட்டால், நாமெல்லாம் சூரபதுமன் கிடையாது, ராவணன் கிடையாது, கும்பகர்ணன் கிடையாது, அதே மாதிரி துரியோதனன் கிடையாது. நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். மனிதர்கள் தவறு செய்கிற பொழுது இறைவன் ஓரளவுக்கு பொறுத்து போவார். அதுக்குரிய கருமா நாம் அனுபவிப்போம். என்னது, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தவறு பண்ணுறோமோ அதெல்லாம் ஒவ்வொரு ஜென்மமாக எடுத்து எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த கர்மாவை கழிப்போம். அதனால தான் சொல்லுவாங்க, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். செல்வமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ரிட்டர்ன் திருப்பி நிச்சயமாக வரும், யார் பண்ணாலும். பகவானே நேற்று ஒரு ஜான் புடவை வாங்கினார். அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? அவர் செய்த தவறு முன்னாடி செய்தார், அதுக்கு பின்னாடி வாங்குறார். இப்போ 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் நேற்றைக்கு ஜான் துணி இல்லாமல் நின்னார். ஏன் நின்னார்? 16,000 பேர் 16,000 பேர் கோபஸ்ரீகள் மார்கழி மாதம் குளிக்க போனாங்க. இவரும் பின்னாடியே போனார். அவங்க ஆடையை எல்லாம் கரை மேலே வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் பாட்டுக்கு ஆடையை தூக்கிட்டு ஆலமரத்து மேலே போய் உக்காந்துட்டார். உக்காந்தவர் பார்த்தார், பெண்கள் கரையேறும் பொழுது பார்த்தா கரையில் ஆடை இல்லை. ஆடை இல்லாத உடனே பார்த்தாங்க, அடியே என்னடி இது, நம்ம ஆடையே ஒன்றும் இல்லையேனார். அப்போதான் இவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார். அடியே, யாரும் கோச்சி கூடாது, இடையம் அடையன் திருட்டு கிருஷ்ணன். இவங்களும் இந்த பெண்களும் இடை பெண்கள் தான். ஆனால் என்ன சொல்றாங்க, இந்த இடையம் அடையன் திருட்டு கிருஷ்ணன் தாண்டி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணா, பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாது, நீ எப்படி வந்த? நீங்கள்லாம் பெண்களாடி பிறந்த மேனியோட பெண்கள் குளிக்கலாமா? இடையில ஒரு ஆடை உடுத்தி குளிக்கிறதுல நாளையிலிருந்து அப்படி குளிக்கிறோம். இப்போ ஆடையை கொடுங்க. ஆடையை வாங்கணும்னா இருகரம் மேலே போய் கோவிந்தான்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. அது எங்க? கரை மேலே. அப்போ இந்த பெண்கள் சொல்றாங்க, செத்தாலும் சாவும், எங்களுக்கு ஆடையே வேண்டாம். வருண பகவானே சொல்லுங்க சுவாமி, அந்த தண்ணி மொத்தத்தையும் ஐஸ் கட்டியாக்கு. தண்ணி மொத்தம் ஐஸ் கட்டியா போச்சு. இப்போ என்ன ஆகும்? ஐஸ் கட்டியில் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? குளிர் தாங்கலை. அப்பயும் அந்த பெண்கள் மானத்தை விடமாட்டோன்னு சொல்லி, அப்பயும் என்ன, உயிரை விட மேலானது மானம், போனா திரும்பாதது மானம் உயிர். இன்னொன்னும் இருக்கு, என்னது தெரியலையே. போனால் வராதது மானம் உயிர். 3 சொல்லுங்க. காலம். காலம், நேரம். பொன் போன்றது. இன்னைக்கு இந்த நேரம், நாளைக்கு இதே நேரம் வரும், கிழமை மாறும். என்ன மாறும்? மாறுதல் வரும், கிழமை மாறும். அதே லாஸ்ட் டிசம்பர் 31ன்னா ஜனவரி வருஷமே மாறும் இல்லையா? லாஸ்ட் பங்குனி 30ன்னா சித்திரை 1 வந்துடும், வருஷமும் மாறும். என்ன மாறும்? கிழமையும் மாறும், நாளும் மாறி போயிடும். அப்போ
எது? காலம் பொன் போன்ற, போனா திரும்பாதது. இப்போ இதை தவற விட்டோம்னா அடுத்து திருப்பி வரவே வராது. இறந்த காலம் திருப்பி நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஒரு வயசுக்கு திரும்ப முடியுமா? திரும்ப முடியாது இல்லையா? வயசு ஏறுமா குறையுமா? ஏறந்தானே செய்யும். அதனால தான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம், உயிர், மானம், இது மூன்றும் போனா திரும்பவே திரும்பாதது. இன்னைக்கு விட்டா நாளைக்கு கிடைக்காது எதுவுமே எல்லாருக்குமே. அதனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த பெண்கள் பார்த்தாங்க, உயிரை விட மேலானது மானம், விடமாட்டோம். என்ன பண்றார் பகவான்? பார்த்தார், உள்ளங்கை இப்படி காட்டினார். முன் ஜென்மத்தில் 16,000 முனிவர் பெருமான்கள், இந்த பெண்கள் இப்போ கோபிஸ்ரீகளாக பிறந்திருக்கிறவங்க முனிவரா இருந்தாங்க. ராமபெருமான் காட்டுக்கு போகிறார். ராமருடைய அழகை பார்த்து, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினான். அப்பேற்பட்ட ராமபெருமானுடைய அழகை கண்டு அந்த 16,000 முனிவர் பெருமான்கள் முற்றும் துறந்தவர்களுக்கு ஆசை வந்துருச்சான். என்னன்னு தெரியுமா? இந்த ராமனை ஒரு முறையாவது பெண்ணாக இருந்து கட்டி அணைக்க மாட்டோமா அப்படின்னு வந்துடுச்சான் ஆசை. இந்த ஆசைக்கு ஒரு பிறவி கொடுத்தார். நம்ம படுற ஆசைக்கெல்லாம் எத்தனை கொடுப்பாரு தெரியல, எத்தனை பிறவி கொடுப்பாரோ தெரியல. அதனாலேயே என்னமோ அருணகிரி பெருமான் திருப்புகழ்ல சொல்லுகிற பொழுது, எடுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்பார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7 ஆள பெருக்கணுமா? முடிய விஷயமா? அவ்வளவு பிறவி இருக்கா நமக்கெல்லாம், அவ்வளவு பிறவி இருக்கும்பார். இப்ப பகவான் சொல்றார், முன் ஜென்மத்தில் நீங்கள் இப்பதான் கோபிசிகள், முன் ஜென்மத்துல முனிவர்கள் பெண்ணாயிருந்து என்னை கட்டி அணைக்க மாட்டோமா என்று அந்த முனிவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனா அந்த அவதாரத்துல மனத்தினாலும் சிந்தையாலும் சீத்தையை தவிர மற்ற 2 மாந்தரை தீண்டேன். அவருக்கே பொண்டாட்டி 3 பொண்டாட்டி. யாரு? நாராயணருக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, 3 மனைவிமார்கள். அதுல இப்ப வந்திருக்கிறவ ஸ்ரீதேவி. யாரு? சீதாதேவி. அவ தான் வந்துக்கிறா. பூமி மாதாவினுடைய சொரூபமாக ஸ்ரீதேவி தான் அந்த பூமியை ஜனக மகாராஜா உழுகிற பொழுது அதுல இருந்து கிடைச்ச அம்மா அந்த அம்மா சீதாதேவி. அந்த சீதையை தவிர சிந்தையாலும் வேறு 2 மாந்தரை தீண்டேன். தம் பொண்டாட்டியே தொடமாட்டன்றவரு அடுத்தவங்க பொண்ணை தொடுவாரா? அடுத்த பெண்ணை தொடுவாரா? தொடமாட்டார் இல்லையா? அதனால இந்த அவதாரத்துல முடியாது, அடுத்த அவதாரத்துல வச்சுக்கலான்னார். அதனாலதான் பகவானுக்கு 16,008 பொண்டாட்டி. எவ்வளவு? 16,008. 8 பேர் பட்டத்தரசி, கோபிஸ்ரீகள் 16,000 பேர். நாரதர் ஒரு டைம் கேட்டார், கிருஷ்ணா என்ன நாரதரி, ஒன்னு வச்சே என்னால சமாளிக்க முடியல, இந்த 16,008 வச்சு எப்படி சமாளிக்கிறீங்க? வா போலான்னார். அங்க போனா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கிருஷ்ணர் இருந்தார். இப்ப புரிஞ்சுட்டுக்கோன்னு நினைக்கிறேன். அவர் 16,009 வடிவத்தை எடுத்தார். யாரு? கிருஷ்ணர். இப்ப நாரதர் கூட ஒரு கிருஷ்ணர் இருக்கார். 16,008 மனைவிமார்கள் கூட 16,008 கிருஷ்ணர் இருக்கார். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 16,009 கிருஷ்ணர் இருக்கார். அத்தனை வடிவம் என்னால் எடுக்க முடியும். அதனால் நான் அத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள்கள்ல சில பேர் சொல்லுவாங்கல்ல, கடவுள் எல்லா கடவுளும் 2 வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? கடவுள் மட்டும் 2 பொண்டாட்டி, எல்லா கடவுளுக்கும் 2 பொண்டாட்டி அப்படிம்பாங்க. அதனால கடவுள் இச்சாசக்தி கிரியாசக்தி என்கின்ற 2 சக்தி தேவை என்கின்றதுனால ஆண் பிரணவம் பெண் பிரணவம் என்கின்ற 2 பிரணவத்தை வைத்து அவர்களுடைய தொழில் என்பதற்கு தேவைப்படுவதனால அது பெண் சக்தியாக வைத்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும் என்பதற்காக அவர்கள் அதை திருமணம் செய்து கொண்டு பக்கத்துல வச்சுருக்காங்க எல்லா கடவுளுமே. ஆனா அதை தவறாக நாம எல்லாம் மனிதர்கள் சித்தரிக்க கூடாது. அதுதான் விஷயமே அங்க. அப்போ இந்த பகவான் சொல்றார், இப்ப அந்த நடந்த கதையை உள்ளங்கையில காட்டுறார். டிவில நம்ம எல்லாம் பாக்குறது போல செல்போன்ல பாக்குற மாதிரி அவர் அப்பவே காட்டிட்டார். நம்ம எல்லாம் இப்பதான் செல்போன் பாக்குறோம், ஆனா அப்பவே செல்போன் யார் பாத்துக்கிறாங்க? கோபிஸ்ரீகள் பாத்துக்கிறாங்க. அதுவும் பாருங்க, நம்மளதெல்லாம் முன் ஜென்மத்தை காட்டினா நம்ம எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும், போன ஜென்மத்துல என்ன இருந்தோன்னு. ஆனா கோபிஸ்ரீகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்க. காட்டின உடனே எல்லாம் பாக்குறாங்க, அடியே இவரு நம்ம வீட்டுக்கார். என்னது
ஆமா, இவரு நம்ம வீட்டுக்கார் பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு என்ன வெக்கம், வாங்க போலான்னு எல்லா பெண்களும் பிறந்த மேனியோடு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வந்து ஆடையை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் தாலி கட்டலை. இன்னும் அந்த பெண்களுக்கு, அந்த கோபிஸ்ரீகளுக்கு இவர் தாலி கட்டலை. அதுக்கப்புறமாக தான் அவர்கள் வந்து மனைவியாக இங்க வர்றாங்க. ஆனா இவர் அந்த பெண்களை நிர்வாணமாக நிக்க வைத்தது பாவம் தானே. தண்ணியில நிர்வாணமா நிக்க வச்சது பாவம் தானே. ஐஸ் கட்டி தண்ணியில நிக்க வச்சது பாவம் தானே. அந்த பாவத்திற்கு தான் நேற்றைய தினத்தில் சுபத்திரையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீதனம் கொடுக்க போகிற பொழுது, நீச்சல் விளையாட்டு விளையாடுகிற பொழுது அவருடைய கௌபீனம் என்று சொல்லக்கூடியது காணாம போனது. ஏன்னா நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் நாம பண்ற பாவத்துக்கு தண்டனை இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால தானே எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சமா பண்றோம். மனுமுறை கண்ட வாசகத்தில் வள்ளலார் சுவாமிகள் சொல்வார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நடுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வடியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தர்மம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீர் உள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வரியேறு எரிய செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கலைத்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை குண்டில் பதைக்க அடைத்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசியா சொல்லுவார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ அப்படிம்பார். அப்ப இவ்வளவு பாவம் இருக்கின்றது. தினந்தோறும் நாம் எல்லாம் செய்யக்கூடிய பகவானே அவர் செய்த பாவத்திற்கு தண்டனை நிச்சயம் என்று சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க சிறுத தேவா அந்த குழந்தையை தூக்கி கையில கொடுக்கிற பொழுது, என் குழந்தை ஏதேனும் பாவம் செய்தால், தவறு செய்தால் தண்டனை கொடுக்காமல் இருக்க வேண்டும் கிருஷ்ணா, நீ அவனை கொல்லாம இருக்கணும். அதுக்கு பகவான் கேட்டார், எத்தனை பிழை பொறுத்து கொள்ள? 100 பிழை. 100 பிழை பொறுத்துட்டு 1 2 3 எண்ணினுகிறார். என்னைக்கு 100 வரும்னு பார்த்தார், அது இன்னைக்கு வந்துச்சு. என்ன பண்ணாரு, என்னைக்கு 100 வரும்னு பார்த்தார். அவன் ஒவ்வொன்னா சொல்றான். ஒரு பெண் குழந்தை பால் அக்கா அழுவுதேன்னு சொல்லி கொடுக்க வந்தா அவளையும் கொன்னுட்டான் அந்த பாவி. பிறக்கிறதுக்கு முன்னாடியே 6 பேரை கொன்னுட்டான். 7ஆவதா இருந்த குழந்தைய தூக்கி, ஒரு அம்மா வயிற்றுல இருந்த குழந்தைய தூக்கி இன்னொரு அம்மா வயிற்றுல வச்சுட்டான். ஒரு நாள் பிறந்து ஒரு இரவுல இன்னொருத்திக்கிட்ட போயிட்டான். அங்க பிறந்தவளை தூக்கி வந்து இங்க வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, குழந்தை அழுவுதேன்னு பால் கொடுக்க வந்த பூதனை என்கின்ற பெண்ணை பாலை குடிக்கிற மாதிரி அவ உசுரையே குடிச்சுட்டான். தாய் மாமன் என்று சொல்லக்கூடியவனை கொன்னுட்டான். அப்ப அம்மாவை பிறக்கிறதுக்கு முன்கூட்டியே ஜெயில போட்ட பாவி, சிறையில வச்ச பாவி. இப்படி ஒவ்வொன்னா பட்டியலிட்டு எதெல்லாம் பகவானுடைய பெருமையோ அதையெல்லாம் இவன் சிறுமையாக சொன்னான். இத பகவான் 1 2 3 4ன்னு எண்ணிட்டே இருந்தார். 99 ஆச்சு, 100 ஆச்சு. சக்கராயுதத்தை விடுத்தார். எதை விடுத்தார்? சக்கராயுதத்தை விடுத்தார். யுத்தம் நடந்தது. யுத்தம் நடந்த உடனே சக்கராயுதத்தை விடுத்து அடுத்த வினாடி அவனுடைய தலை அறுத்து தள்ளி அந்த உடம்பில் இருந்து ஒரு ஜோதி சொரூபம், ஒரு ஜோதி, அது நேரா எங்க போச்சுன்னா பகவானுடைய உடம்புக்குள்ள போச்சு. அந்த ஜோதி சொரூபம் எங்க போச்சு? பகவானுடைய உடம்புக்குள்ள அந்த ஜோதி போனது. அப்பதான் பகவானை பார்த்து, வியாச பகவானை பார்த்து தர்மராஜா கேட்டார். என்ன கேட்கிறாருன்னா, சுவாமி, என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஒருத்தன் இறந்து போனானே, அவன் வரலாறு என்ன? அதுவும் அவன் எதிர்த்து யுத்தம் செய்தான். அவன் உடம்புல இருந்த ஜோதி மட்டும் போய் பகவானுடைய உடம்புக்குள்ள புகுந்ததை எல்லா மக்களும் பார்த்தார்கள். இது என்ன அதிசயம்! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுத்தம் பண்ணான், சண்டை போட்டான், இந்த பகவானை அவ்வளவு ஏசினான், பேசினான். ஆனா எப்படி இப்படி நடந்தது? அப்பதான் அவர் சொல்றார், சொர்க்கம் என்கின்ற வைகுந்தத்துல ஜெய விஜயர்கள் இருப்பார்கள். அவர்களை தூர்வாச மகரிஷி போகிற பொழுது தடுத்தார்கள்.
அப்படி தடுத்த உடனே நீங்கள் போய் பூமியில் பிறக்க கடவது அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே பகவான் அப்பதான் எழுந்து ஓட்டமா ஓடி வருகிறார். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு சாபம் கொடுத்து. அப்போ தூர்வாசர் சொல்றார், அதாவது பக்தர்களா வந்தா 100 பிறப்பு, எதிரியா வந்தா 3 பிறப்பு. பக்தரா வரணுமா, எதிரியா வரணுமா? இந்த ஜெய விஜயர்களுடைய விருப்பம்ட்டார். யாரு? தூர்வாசர். பகவான் கேட்டார், டே அப்பா எப்படா வர்றதாக உத்தேசம்? நாங்க 100 ஜென்மம் எடுத்து உங்களை பிரிஞ்சு இருக்க மனசு இல்லை, அதனால என்ன பண்றேன், 3 ஜென்மத்துல முடிச்சுட்டு வைகுந்தத்துக்கு வந்துடுறோம். அதுலதான் முதல் ஜென்மம் இரண்யன் இரண்யாட்சன், ராவணன் கும்பகர்ணன். 3வது ஜென்மத்துல தான் கம்சன் சிசுபாலனாக வந்தார். இந்த கதையை சொல்லி முடிச்சார். முடிச்ச உடனே இப்போ வியாச பகவான் இடத்துல மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறார் தர்மராஜா. இந்த என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஒருத்தன் இறந்துட்டானே, இது பாவம் அல்லவா? ஏன்னா நான் செய்தது வேள்வி. என் தந்தை சொர்க்கம் போகணும்னு செய்தேன். என் தந்தை சொர்க்கம் போயிருப்பாரா? அப்பா, சொர்க்கத்துக்கே உன் தந்தை அதிபதியே ஆக்கிவிட்டார், நீ ஒன்றும் கவலைப்படாதே. எல்லாரும் ஏன் குழந்தைய பெற்றுக்கிறோன்னா இதுக்கு தான். எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் இல்லைன்னு சொல்கிறோமே, ஏன் தெரியுமா? இந்த மூதாதையர்களுக்கு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நாம ஈமக்கிரியை என்கின்ற ஒன்றை செய்யலைன்னா அவங்களுக்கு அங்கே சொர்க்கம் கிடைக்காது. அதனால தான் இங்கே அது செய்யணுன்றது ஒரு விதி. இப்போ கேட்கிறார், என் தந்தைக்கு சொர்க்கம் கிடைச்சிடுது, ஆனா என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி ஒருத்தர் இறந்துட்டானே, அது பாவம் அல்லவா? அப்பதான் வியாச பகவான் ஒரு வார்த்தை சொல்றார், டேப்பா ஒருத்தன் செத்ததுக்கே நீ இவ்வளவு வேதனைப்படுறியே, உன் தலைக்கு மணி மகுடம் வருவதற்கு 1 கோடி பேர் சாவ இருக்கிறார்கள். கிருஷ்ணா, இது என்ன இது? கிருஷ்ணா, அவர் என்னமோ சொல்றாரு. நிஜம் அப்பா. அப்ப இதை தடுப்பதற்கு வழி இல்லையா? இது நடந்தே தீருமா? சத்தியமாக நடந்தே தீரும், இது காலத்தினுடைய கட்டாயம்னார். என்ன சொன்னார்? காலத்தின் கட்டாயம், இது நடந்தே தீரும், இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாம். என்ன சுவாமி? நீ கோவப்பட்டா அன்னைக்கே நடக்கும். நீ கோவப்படலைன்னா 13 வருஷம் கழிச்சு நடக்கும். நீ கோவப்பட்டீன்னா அன்னைக்கே நடக்கும். நீ கோவப்படலைன்னா 13 வருஷம் கழிச்சு நடக்கும். இந்த 1 கோடி பேரை உயிரை காப்பாற்றுவதற்கு பீமா, அர்ஜுனா, நகுலா, சகாதேவா, அம்மா திரௌபதி, சொல்லுங்க சுவாமி, எக்காரணத்தை கொண்டும் இனிமே யாராவது என்ன வெட்டினாலும் சரி குத்தினாலும் சரி என்ன கேட்டாலும் சரி நான் கோவப்பட மாட்டேன், இது சத்தியம். நாமும் அப்படி ஒரு சத்தியம் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆனா நம்மால பண்ண முடியுமா? நிச்சயமா நம்மால முடியாது. நமக்கெல்லாம் விஸ்வாமுத்திரரை காட்டிலும் அதிகமாக வருது கோபம். விஸ்வாமுத்திரரை காட்டிலும் அதிகமாக வருது, தூர்வாசரை காட்டிலும் அதிகமாக வருது. அப்பதான் சுவாமி இது எப்ப நடக்கும்னு நான் எப்படி குறிப்பால் தெரிந்து கொள்ளுவது? அப்பதான் வியாச பகவான் சொன்னார், ஒரு சுந்தர புருஷனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கையில் சூலாயுதத்தை ஏந்தி கொண்டு தென் திசை வருவதும் போவதுமாக என்று நீ கனவு காண்கிறாயோ, அன்றைய தினத்திலிருந்து 13 ஆண்டு காலம் கழித்து இந்த யுத்தம் நடக்கும். நீ கோவப்பட்டா அன்னைக்கே நடக்கும் சொல்லிட்டு அவர் புறப்பட்டார். அதுல இருந்து இவரும் தம்பிங்க கிட்ட சொல்லிட்டார், நான் எதுக்குமே கோவப்பட மாட்டேன். ஆனா வாழ்க்கையில கோவப்படாதே ஒரு பெருமான் யார்? அவரு தர்மராஜா. வாழ்க்கையிலே 3 முறை கோவப்பட்டிருக்கார். 2 முறை பீமசேனரிடத்தில், 1 முறை அர்ஜுன பெருமானிடத்தில். 2 முறை குபேரப்பட்டணத்திற்கு மலர் பறிக்க போகிற பொழுது, வனவாசத்தின் பொழுது பீமசேனர் கிட்ட 2 முறை கோச்சிருப்பார். 1 முறையே கர்ணனை இன்னும் நீ கொல்லவில்லையான்னு 17வது நாள் யுத்தத்தின் பொழுது கோபித்துக் கொண்டிருப்பார். வாழ்க்கையில 3 முறை தான் கோவப்பட்டிருக்காராம். நாம் எல்லாம் 108.5 ஆண்டு கால வாழ்க்கை யாருது? தர்மராஜாவது. நாமெல்லாம் ஒரு நாளைக்கு 108 முறை கோவிச்சுவோம். 108.5 ஆண்டு காலம் அந்த தர்மராஜா கோபித்துக் கொள்ளவே இல்லை.
அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தர்மராஜா சொல்லி முடித்தார். அவரவர்கள் வந்தவர்கள் அத்தனை பேரும் விடை பெற்று அவரவர்களுடைய நாட்டுக்கு சென்றார்கள். முக்குலத்தவர்க்கும் முனி குலத்தவர்க்கும் மும்மத கைமுக களிற்று. முக்குலத்தவர்க்கும் முனிகுலத்தவர்க்கும் மும்மத கைமுக களிற்று. மண் குலத்தவர்க்கும் பான் குலத்தவர்க்கும் வரம்பிலா வரைகளை தெரியும். தன் குலத்தவர்க்கும் பொருளெல்லாம் நல்கி நாடரும் புகழ்மிக்க வளர்வான். தன் குலம் கதிர்போல் ஏத்தொலி சிறந்தான் தன்னலிற் தருமராசனமே. இறைவனுடைய கருணையினாலே முக்குலத்தவர் முனிகுலத்தவர் எல்லாரும் வந்தவங்க எல்லாம் விடை பெற்றாங்க. இவங்க தான தர்மங்கள் எல்லாவற்றையும் பண்ணி அவர்களை வழி அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்க எல்லாரும் வழி அனுப்பிய பிறகு போனதற்கு பிறகு கடைசியா போனவன் துரியோதனன். கடைசியா போனது என்ன பங்காளிங்க இல்லையா, அதனால கடைசியா துரியோதனன் போனவன் என்ன பண்ணா, போய் அமைதியா அவனுடைய நாட்டுல சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஒன்னும் யாருகிட்டையும் பேசல. ஏன்னா இந்த கஜானாவில இருந்த செல்வத்தை அவன் பார்த்தான். கர்ணன் அள்ளி அள்ளி கொடுத்தான், இவன் அதை பார்த்தான். அள்ளி அள்ளி கொடுத்தும் அங்க குறையல, அள்ளி அள்ளி கொடுத்தும் அங்க குறையல. அந்த செல்வத்தை பார்த்தவனுக்கு இவ்வளவு செல்வமா பொறாம வந்துடுச்சு. இந்த செல்வம் நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இந்த செல்வம் மொத்தமே நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார், கோடி வீடு இருந்தாலும் ஒரு ரூம்ல தானே இருக்க முடியும். பீரோ நடைய புடவை இருந்தாலும் ஒரு புடவையை தானே உடுத்தி கொள்ள முடியும். பீரோ நிறைய புடவை இருக்கு, 1000 புடவை இருக்கு, 5000 புடவை இருக்குன்னே வச்சுப்போம். உடம்புல உடுத்தி கொள்ளுவது எது? ஒண்ணுதான். எத்தனை கோடி செல்வம் வைத்திருந்தாலும் நம்ம போகும்போது நம்ம மேல போட போறது 1 கோடி தானே. ஒன்று பிறந்த கோடி, இல்லைன்னா புகுந்த கோடி, அவ்வளவுதான். கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போறதும் ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த செல்வத்திற்கு இவ்வளவு ஆசை உண்டா இல்லையா? எல்லாரும் பட்டினத்தாரை மாறி யாராலையும் துறக்க முடியாது. 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு என்ன பண்ணிட்டார்? காதற்ற ஊசியும் வாராது கடைக்கான் வழிக்கே, காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரா? போயிட்டார், தெருவில் தூக்கி போட்டு போயிட்டார். அது மட்டும் இல்ல, தங்க டம்ளர்ல பால் குடிச்சவர். அவருடைய வாசற்படி என்று சொல்லக்கூடியது தங்கத்தினால் ஆன வாசற்படி. அந்த நாட்டை ஆண்ட ராஜாவே அந்த தங்கத்தை வாசப்படியை இடிச்சு வைடானா. அடுத்த நாள் போயிட்டு இடிச்சிட்டு வைக்க முதல்ல வெள்ளி கவசத்தை வச்சிருந்தாராம். அடுத்த நாள் போனோன்னே, நானே என்னுடைய அரண்மனையிலே வெள்ளி கவசம் இல்லை, நீ என்ன வெள்ளி கவசம் வச்சிருக்கேன்னார். அதை எடுத்து முதல்ல எடுத்துடுன்னார். ஓ எடுத்துடுறேன் ராஜான்னார். எடுத்துட்டார். மறுநாள் பார்த்தா தங்க கவசத்தில் வச்சிருந்தாராம். தங்க கவசத்தை எடுனாராம். வைர வைடூரியம் எதுல? அந்த வாசற்படியில பதுக்கி வச்சிருந்தாராம். அப்பேற்பட்ட தங்க வாசப்படி வச்சு வாழ்ந்தவர் பட்டினத்து செட்டி. அப்பேற்பட்டவர் வேண்டான்னு துறந்த மாதிரி நம்மால துறக்க முடியாது இல்ல. இங்க சொல்றேன், இறைஞ்சிய வேந்தர்க்கெல்லாம் இருபலித்து எதிர்த்த வேந்தர். இறைஞ்சிய வேந்தர்க்கெல்லாம் இருபலித்து எதிர்வேந்தரை நிறைஞ்ச குருதி மேலா நினைவினோடு இருந்த போதில் அறம் செறி தானம் வன்மை அளவிலாது அளித்துனாலும் புறஞ்சுவர் கோலம் கொள்வான் பூபதிக்கு உரைக்கல் உற்றான். தன்னை நாடி வந்த 13,60,000 அரசர்கள் வந்தாங்க. அவங்களை எல்லாரையும் எல்லாம் வணக்கம் சொன்னாங்க. துரியோதனை யாருக்கும் வணக்கம் சொல்ல, எப்பயும் வணக்கம் சொன்னா திருப்பி ரிட்டர்ன் சொல்லுவான், ஆனா சொல்லல. எல்லாரையும் கை காமிச்சு உட்காருங்கன்ட்டான். வந்தவங்க எல்லாரையும் உட்காருங்கன்ட்டான். எடுத்து பேசல. பக்கத்துல உட்கார்ந்துருக்க கர்ணன் சொல்றான், என்னைக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதே துரியோதனா, என்னாச்சு அப்படின்னா. ஒன்னும் இல்லை, அவங்ககிட்டயும் இவன் பேசல. அப்பதான் கர்ணன் சொல்றான், இந்த தருமனுக்கு என்ன பேரு புகழ் இல்லை துரியோதனா,
அது மட்டும் இல்ல, சாம்ராட் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன கொடுத்துக்கிறாங்க? சாம்ராட் பட்டம். ஆமா, ராஜசூய வேள்வி செய்து சாம்ராட் பட்டம் பெற்றிருக்கிறான். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார். அப்பதான் எதுவும் பேசிக்கல. அப்பயும் இவன் அமைதியா இருந்தான். உடனே பார்த்தார், எத்தனை தரணி வேந்தில், அவர் சொல்றார், எத்தனை தரணி வேந்தில் யாவர் பெற்ற இந்த அளவு அவன் வாழ்க்கை தன்னை யார் இனி எதிர் உண்டு என்று பாதக நினைவை தானும் பகர்ந்தனன் பரிவு கூற. தாதவே கோவலை மாலை தருமன் மாமதலை பெற்ற மேதகு வெல்வி செல்வா வேந்தரில் யாவர் பெற்றார் ஏதளவு அவன்தான் வாழ்க்கை யார் இனி எதிர் உண்டென்று பாதக நினைவை நானோ பகிர்ந்தனன் பரிவு கோர. இறைவனுடைய கருணையினால சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், தருமனுடைய வாழ்க்கைக்கு இனி எதிரி என்பது யாரும் கிடையாது, யாரும் எதிரி கிடையாது. அப்போ எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அங்கே நல்லதை பேச மாட்டான், நல்லதை பார்க்க மாட்டான், நல்லதை கேட்க மாட்டான். நல்லதுன்னா கிலோ என்ன விலை எந்த கடையில் விற்குதுன்னு கேட்பானா. யாரவன்? இந்த துரியோதனன் பக்கத்தில் ஒருத்தன் உக்காந்துருப்பான். துரியோதனனுக்கு அடுத்தபடியாக பிறந்திருக்கக்கூடிய துச்சாதனன் அவன் பெயர். அவன் சொல்றான், சொல்லிடை நஞ்சு கக்கும் துன்மதியுடைய தம்பி, சொல்லிடை நஞ்சு கக்கும் துன்மதியுடைய தம்பி வில்லிடை நின்று நம்மன் வெம்மனம் கலிக்க சொன்னால் அல்லிடை நிறைந்ததேனோ அமுதவென் திரையும் சிக்கிரகண திங்கள் எல்லிடை ரவி முன்னர் எவ்வழி நிகர்க்கும் என்னே. அப்பதான் கர்ணன்னா என்ன சொல்லுகிறீர்கள்? எங்கள் அண்ணாவினுடைய வாழ்க்கை பகல்ல வர சூரியனை போல, தருமனுடைய வாழ்க்கை இரவுல வரக்கூடிய சந்திரனை போல. ஒரு நாள் மட்டும்தான் பௌர்ணமியை காட்ட முடியும். ஆனா சூரியன் என்னைக்கும் தேய்பிரை கிடையாது, வளர்பிறை கிடையாது. ஆனா சந்திரனுக்கு தேய்பிரை உண்டு, வளர்பிறை உண்டு. ஒரு நாள் மட்டும்தான். அதனால அவன் சந்திரனுடைய வாழ்க்கையை வாழ்றான். அதனால எங்க அண்ணா தாழ்ந்தவராக முடியாது சொல்ல. அப்பயும் இந்த துரியோதனை அமைதியாவே இருந்தான். அப்பதான் சொல்றேன், இந்த துரியோதனன் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சொல்றேன், முக்குலத்தவர் முனி குலத்தவர் இமையவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்திரன் முதலாக இருக்கக்கூடியவர்கள் ஏவல் செய்தார்கள். யாருக்கு? இந்த தருமனுக்கு. யாரு? 33 கோடி தேவர்கள் ஏவல் செய்யறாங்க. அப்படி ஏவல் செய்து அவன் எல்லாரையும் வென்றான். 56 தேசம் மொத்தம் 56 தேசத்தையும் வென்று அங்கிருக்கக்கூடிய கருவறை, அதாவது கஜானாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்து ராஜசூய வேள்வியை செய்து போயும் போயும் கேவலம் அந்த இடையனுக்கு இவன் முதல் பூஜை கொடுத்தான். நாம எவ்வளவு பெரிய ஆளு, நமக்கு கொடுத்திருக்கலாம்ல, பீஷ்மருக்கு கொடுத்திருக்கலாம்ல, ஆனா நமக்கெல்லாம் கொடுக்கல. துரோணாச்சாரியாருக்கு கொடுத்திருக்கலாம்ல. அந்த இடையனுக்காகவே இவன் யாகம் வளர்த்தான். நான் சொன்ன அடுத்த வினாடி பார்த்தான், இவன் இடையன்னு சொல்லுகிறானே, இவன் யார் வீட்டுல பொண்ணு கட்டினுக்கிறான் தெரியுமா? அவங்க வீட்டுல தான். பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர், கிருஷ்ணருக்கு அண்ணன் பலராமர், பலராமருடைய மகள் பானுமதியே இவன் கல்யாணம் பண்ணினுக்கிறான். இப்ப பகவான் என்ன வேணும் இவருக்கு? மாமனார். என்ன மாமனார்? பெரிய மாமனார், சின்ன மாமனார். என்ன மாமனார்? சின்ன மாமனார். பலராமர் மூத்தவர், பகவான் சிறியவர். அதனால சின்ன மாமனார். இப்ப இந்த சின்ன மாமனாரு இவன் இடைய வீட்டுல பெண்ணை கட்டிட்டு எடையா மடையான்னுகிறான். அது பொருள் தெரியலமா நிறைய பேருக்கு. ஏன் தெரியல? தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க, புரிஞ்சுப்பாங்க. இடையன் மடையன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமா. இடைய மடையன்னா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க, பரவாயில்ல. கருவறை, அதாவது நம்மளுடைய கோயில்ல இருக்கக்கூடிய பக்கத்திலேயே ஒரு பள்ளி வச்சிருப்பாங்க. என்ன பள்ளி? மடபள்ளி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமையலறைன்னு பேரு. என்ன அர்த்தம்? சமையலறை.
இந்த இறைவன் என்று சொல்லக்கூடியவர் அனைவரையும் சமைக்கக்கூடியவர் என்பதனுடைய பொருள். அது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய முக்தி தரக்கூடிய தொழிலை, ஐந்தொழிலை செய்யக்கூடிய பெருமான். அறுசுவை உணவு என்று சொல்லக்கூடியதை செய்யக்கூடிய இடத்திற்கு பெயர் என்னது? மடைப்பள்ளி அப்படின்னு பேரு. அதுபோல சொர்க்கம் என்று சொல்லக்கூடியதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமான் 8 லட்சுமியின் நாயகன். அதனால் அவருக்கு மடையனா ஏதோ ஒரு அர்த்தம்னு கிடையாது, பலசாலின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பலசாலின்னு அர்த்தம். அதனாலதான் எல்லாவற்றையும் உரியவர் என்பது பொருள். எல்லாவற்றிற்கும் உரியவர் என்பது அவருடைய பொருள். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய இறைவன் இடை சிறுத்திருப்பதனால அந்த பெண்களுக்கு இடையர் அப்படின்னு வந்தது. அந்த பெண்கள் இடுப்புல எப்பயும் என்ன தூக்கி வச்சுனுப்பாங்க? ஒரு கூடையை தூக்கி வச்சுக்கிட்டு தான் அந்த இடுப்புல பானையை தூக்கி வச்சுட்டு தான் மோர் பானை, தயிர் பானை, வெண்ணெய் பானை எல்லாத்தையும் ஒரு கூடையில வச்சு எப்பயுமே இந்த கூடை இடுப்புல வச்ச உடனே இந்த கொஞ்சம் வளைஞ்சிருவாங்க. இடுப்புல பாரம் தூக்கணுன்னே நம்ம குழந்தைய தூக்கிட்டு நடக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியாது. எப்படி நடப்பீங்க? கொஞ்சம் சாஞ்சி தான் நடப்பீங்க. அப்படி சாஞ்சி நடப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த இடை கொஞ்சம் சிறுத்திருக்கும். யாருக்கு? பெண்களுக்கு. இடையர் பெண்களுக்கு இடை சிறுத்திருக்கும். அதனால அவங்களுக்கு என்ன பேரு? இடையர் என்று பெயர். வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, யாதவர்னு அதே இடையர்களுக்கு பெயர். எது என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய வம்சத்தில் வந்ததனால் அவர்களுக்கு யாதவர்கள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்? அவர்தான் மாடு மேய்ச்சி பிழைத்தவர். யயாதியினுடைய மூத்த மகன். அவர் தன்னுடைய சொத்துக்கு வாரிசு வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? நான் ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன், ஏன்னா என் இளமையை வாங்கி என் தாயிடத்துல உறவு வைத்து கொண்டால் நான் உறவு வைத்ததாக அர்த்தம், அதனால நான் மாடு மேய்ச்சாவது பிழைச்சுக்கிறேன்னு போனார். அதனாலதான் அவருக்கு மாடு மேய்த்ததனால அவர்களுக்கு இடையர் என்று பெயர். மாடு மேய்ச்சதனால அவங்களுக்கு இடையர் என்பது பெயர். யாதவர் என்று பெயர். எதுகுலத்தில் வந்ததனால அவர்களுக்கு யாதவர்கள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இறைவனுடைய கருணையினாலே இங்கு துச்சாதனன் சொல்லுகிறான், சந்திரன் என்று சொல்லக்கூடியதனால எங்களுடைய வாழ்க்கை என்பது சூரியனுடைய வாழ்க்கை, தர்மனுடைய வாழ்க்கையை சந்திரனுடைய வாழ்க்கைன்னு சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தால் எத்தனை தரணி வேந்தர் யாகர் நல் விழாவில் வந்தோர் அத்தனை பேரில் யாமும் ஒருவராய் அடங்கி நின்றும் கொத்தனை உலமும் நன்னீர் குருகுல கோமான் அந்த முத்தனை அன்றி பின்னை யாரை முதன்மை செய்தான்? யார முதல்ல செய்தான்? மரியாதை கொடுத்தது முதல்ல யாருக்கு? அந்த கிருஷ்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும்னே செய்தான். இப்படி சொன்னாங்க. சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தாங்க, துரியோதனன் சொல்றான், நம்ம எல்லா அரசரும் ஒன்று சேர்ந்து தருமன் மீது போய் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தை செய்து அவனை தோல்வியுற செய்து அவன் கஜானாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை மட்டும் நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் சரின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சானாவை தல்னா கூனி, கூனாவை தல்னா சனி, நவகிரகத்து சனியும் ராமாயண காலத்து கூனியும் ஒன்னா சேர்ந்த சகுனி சொன்னா, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எது இந்த ஜென்ம மட்டும் இல்லை, இன்னும் நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. யாவரும் மொழிந்த வார்த்தை இன்புற கேட்டு பின்னோம், யாவரும் மொழிந்த வார்த்தை இன்புற கேட்டு பின்னோம் தாவரு புறவி திந்தர் தானையால் சகுனி சொல்வான் மேவரு கண்ணன் என்று பின்னோலோர் எதிர்த்த போதும் கோவரும் உண்டிலானை கொடுஞ்சுவர் வெல்லலாமோ. இறைவனுடைய கருணையினால சகுனி சொல்றான், மேவரு கர்ணன் அன்றி விண்ணோர் எதிர்த்த போதும் கோவரு முன்றி யானை கொடுஞ்சமர் வெல்லலாமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கர்ணன் பேச்சை கேட்டுட்டு துரியோதனா நீ சொல்ற யுத்தத்துக்கு போலாம் யுத்தத்துக்கு போலான்னு சொல்ற, ஆனா எனக்கு என்ன, நான் சொல்லட்டுமா என் கருத்தை? மாமா சொல்லுங்க என்ன? இடும்பனை பகனை வைவேல் இகழ் ஜராசந்தன் தன்னை
நெடும்பனை புயத்தால் வென்ற நிகரிலா வீமன் நிற்க கடும்பகை பெருமை எல்லால் வெந்தகம் காரமாயின் தொடும்பகை தடக்கை வீரர் உத்திரம் சொல்லலாமோ. கையில ஆயுதம் எடுக்காமலேயே ஒருத்தன் இடும்பனை பகாசூரனை ஜராசந்தனை கொன்னு இருக்கிறான். அவன் முன்னாடி நிக்கிறான். யாருக்கு முன்னாடி? தர்மராஜாவுக்கு. பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான். அவன் யாருன்னு தெரியுமா? நீங்க 1 கோடி அரசர்கள் வில்லை விளைக்கிறன்னு போய் வில்ல விளைச்சி கீழே விழுந்து மீசையில மண்ணு ஒட்டி அது தெரியக்கூடாதுன்னு தொடச்சுக்கிட்டே வந்து உட்கார்ந்தீங்களே. 1 கோடி அரசர் இவரின் பேச்ச கேட்டு 1 கோடி பேரும் வில்லை விளைத்து நாணை பொட்டி ஒரு வினாடியில மச்ச எந்திரத்தை அறுத்து திரௌபதி மாலை போட்ட பொழுது உன் பேச்ச கேட்டு 1 கோடி பேர் போய் யுத்தம் செய்தாங்க. அப்ப அந்த 1 கோடி பேர்ல இந்த சொல்லிக் கொண்டிருக்கானே நான் இருக்கிறேன் நண்பா துரியோதனா வா யுத்தம் செய்யலான்னு சொல்றானே, அவனும் உன் பின்னாடி ஜட்டியோட ஓடி வந்தவன். யாரோட? ஜட்டியோட கர்ண ஓடி வந்தவன் இந்த துரியோதனோட சேர்த்து. அப்பவே அப்படி இருந்தான்னா எப்போ? அந்தன வேஷத்திலேயே. இப்போ ராஜாவாக இருக்கிறார்கள். அதுவும் உலகம் முழுவதும் திக்விஜயம் செய்து ராஜசுய வேள்வியை செய்து சாம்ராட் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவங்க முன்னாடி போய் இப்ப எதிர்த்து யுத்தம் செய்தீங்கன்னா என்ன ஆவீங்கன்னு யோசித்து பாருங்க. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சாங்க. ஒன்றும் இல்லை. அப்போ சகுனி மீண்டும் சொல்றான், இப்பிறப்பு ஒளிய இன்னும் 7 பிறப்பு 7 பிறப்பினாலும், இப்பிறப்பு ஒளிய இன்னும் 7 பிறப்பினாலும் மெய் பிறப்பு உற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம். ஒப்புற பனைத்து தாளா உபாயம் எங்கேனும் ஒன்றால் தப்பர சூடு கொண்டு சந்திப்பதே கருமம் என்றான். தப்புற சூது கொண்டு சகிப்பதே கர்மம் என்றான். அவனா என்ன அர்த்தம்? இப்பிறப்பு ஒழிய 7 பிறப்பு எடுத்தாலும் மெய் பிறப்பு உற்ற நீதி தருமனை வெல்ல மாட்டோம். மாமா என்ன சொல்ற மாமா? தருமனை வெல்ல முடியாத? ஆமா, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்கிட்ட இல்ல, அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. மாமா இல்ல, எது இல்ல. எங்க எது இல்ல மாமா? சொல்லு மாமா. என்ன விலை கொடுத்தனாலும் வாங்கிடலாம். அப்ப உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு, ஒழுக்கம் இருக்கு, நிதானம் இருக்கு, பொய் கிடையாது, சூது கிடையாது, வஞ்சனை கிடையாது, பொறாமை கிடையாது. யாருகிட்ட மாமா? என்கிட்ட தானே. தருமன் கிட்ட. உங்ககிட்ட இல்ல. யாருகிட்ட இல்ல? தருமர்கிட்ட இல்ல. உங்ககிட்ட மாமா, உங்ககிட்ட வஞ்சனை இருக்கு, பொய் இருக்கு, சூது இருக்கு, வாது இருக்கு, எல்லாவற்றிற்கும் மேலான பொறாமை இருக்கு. தர்மமே உருவானவன் தர்மராஜா. அவனை அவ்வளவு எளிதா என்ன பண்ண முடியாது, உங்களால வெல்ல முடியாது. ஆனா வஞ்சனையால் வெல்லலாம். மாமா எதை வச்சு வெல்லலாம்? சூதாடி வெல்லலாம். தப்புற சூது கொண்டு சகிப்பதே தர்மம் என்றான். ஏன்னா தருமனை வெல்லணும்னா சூதாடி வேணா வெல்லலாம், யுத்தம் செய்து வெல்ல முடியாது. ஏன்? ஒரு பக்கம் யார் நிக்கிறா? முன்பக்கம் பீமன், பின்பக்கம் அர்ஜுன, வலப்பக்கம் சகாதேவன், இடப்பக்கம் நகுலன், நடுவுல தருமன். அதுவும் எதோ சொரூபத்துல? தர்மத்தினுடைய சொரூபத்தில் இருக்கிறான். அவ்வளவு எளிதா தர்மத்தை உங்களால வெல்ல முடியாது. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும். இறுதியில் தர்மம் வெல்லும். யுத்தத்துல உங்களால வெல்ல முடியாது. வேணும்னா சூதுல வேணா வெல்லலாம்ட்டான். சொன்ன உடனே நேரா உட்கார்ந்து, மாமா எங்களை வாழ வைக்க வந்த மாமா எங்க? நரகத்துல. இவன் சொல்றான், மாமா எங்களை வாழ வைக்க வந்த மாமா எங்க வாழ வைக்க போறான்? நரகத்துல. ஏன்? பஞ்சமா பாதகத்தில் ஒன்று எது? சூது. சூது. அப்ப யார் பஞ்சமா பாதகத்தை செய்யக்கூடியவன்? சகுனி. இப்ப சகுனி சொல்றதுனால இவன் துரியோதனை என்ன சொல்றான்?
சரி என்றான். சரின்னு சொன்ன உடனே மாமா சூதாடுறதுக்கு இப்பவே தருமனை கூப்பிடலாமா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா அவன் வரமாட்டான். அப்ப என்ன செய்யலாம்? அவங்க ஒரு மண்டபம் கட்டி கிரக பிரவேசத்துக்கு கூப்பிட்ட மாதிரி நீ ஒரு மண்டபம் கட்டி கிரக பிரவேசத்துக்கு கூப்பிடு. மாமா இப்பவே பண்றேன். எதுக்கு? சூதாடுறதுக்குன்னு 1000 கோடி செலவு செய்து. எத்தனை கோடி? 1000 கோடி. 1000 கோடி செலவு செய்து. இப்ப நீங்க கேள்வி வரணும் மனசுக்குள்ள, இதையே அவன் வச்சுன்னு வாழ்ந்து இருக்கலாமே. இதை விட 1000 மடங்கு இருந்துச்சான். யாருகிட்ட? தர்மர்கிட்ட. அதுக்குதான் இவன் 1000 கோடி செலவு பண்ணான். 1000 கோடி செலவு செய்து மன்னான் என் செல்வ கோயில் மண்டபம் ஒன்று தேவர் பொன்னலாக, அதாவது பொன்னாலான ஒரு மணிமண்டபத்தை நீ கட்டினாயே. ஆனால் அந்த மண்டபத்தினுடைய கிரக பிரவேசத்திற்கு யார் வரணும்? தர்மராஜா. தர்மராஜா வரணும். அதற்கு நீ அழைப்பாயாக. மண்டபம் கட்டணும். நிருபத்தை உன் அப்பன் எழுதணும். யாரு? நிருபத்தை நீ எழுதணும். உங்க அப்பன் கையெழுத்து போடணும். கொண்டு போவது உன் சித்தப்பனா இருக்கணும். எவ்வளவு சூட்சமம் பாருங்க. நீ கொண்டு போனாலும் ஒற்றர்கள் கொண்டு போனாலும் யார் வரமாட்டா? பாண்டவர்கள் வரமாட்டாங்க. அதனால நிருபம் எழுதுவது உன்னுடைய அப்பனா இருக்கணும். கொண்டு போவது உன் சித்தப்பனாக இருக்கணும். அப்பதான் பாண்டவர்கள் வருவார்கள். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி என்ன பண்ணிட்டான்? மண்டபத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்போ மண்டபத்தை கட்டுற பொழுது அப்போ ஒரு வார்த்தை சொல்றார். யாரு? அங்க விதுரருடைய நீதி என்று அங்க ஒண்ணு இருக்கு. விதுரர் நீதியிலே ஒரு தனி ஒரு கதை இருக்கு. நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு சின்னதா மட்டும் பார்க்கலாம். விதுரர் சொல்றார், வையமும் அரசும் வாழ்வும் வாங்குகை கருத்தே ஆயின் பொய் இடர் சூது கொண்டு புண்மையில் கவர வேண்டாம் ஐயா. யாரு ஐயான்றாரு? துரியோதன. இவர் என்ன வயசு? அப்பா. அப்பா போய் மகனை என்ன சொல்றாரு? ஐயான்றார். யாரை ஐயான்னு சொன்னார்? மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானை என்ன சொன்னார்? ஐயா என ஓங்கி அகன்ற நுண்ணியனே. யாரை சொல்றாரு? திருவாசகத்துல ஐயா என. திருவாசகத்துல என்ன சொல்லி வச்சுக்கிறாரு? சிவடியாரா இருந்து முழுகிறீங்களே இப்படி. ஐயா என ஓங்கி நின்ற புண்ணியனே. அதை சொல்லும் பொழுது சொல்றார் ஐயா என்று சொல்றார். யார? துரியோதனை பார்த்து விதுராழ்வார் சொல்றார், ஐயா நின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறுத்து சொல்லார் வேண்டின தருவர் அன்றே. இவர் சொல்றார் ஐயா என சொன்ன உடனே, அப்பா நீ ஏன் இந்த சூதாட்டத்தெல்லாம் ஆடுற? பஞ்சமா பாதகம். அது மட்டும் இல்ல, சூதாடினா உண்மை போகும், ஒழுக்கம் போகும், வன்மை போகும், செல்வம் போகும், தாய் போவா, தந்தை போவா, மனைவி போவா, மக்கள் போவா. அது மட்டும் இல்ல, இவ்வளவும் போனதற்கு பிறகு நற்பெயர் போகும். நற்பெயர் போனதற்கு பிறகு என்ன போகும்? மானம் போகும், ஈனம் போகும், சூடு போகும், சுரண போகும். இவ்வளவும் போனதற்கு பிறகு உயிரும் போகும். உயிர் போனதற்கு பிறகு நரகம் எய்துவர். சூதாடினா என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். ஆனா இப்பெல்லாம் பெரும்பாலும் பாரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தர்மராஜா கோயிலையே என்ன ஆடுறாங்கன்னா அதான் ஆடுறாங்க. முக்காவாசி இடத்துல, சோழிங்கநல்லூர்ல இல்ல, முக்காவாசி இடத்துல என்ன ஆடுறாங்க? அங்கதான் உட்காந்து சீட்டு ஆடுறாங்க மொத்த பேரும். சில கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கதான். அதை விட இன்னும் சில கொடுமை என்னன்னா, பாரதம் சொல்றவரே இந்த சூது கதை வருகிற பொழுது அவரும் கையேட்டுக்காரரும் உட்காந்து ஆடினாங்களாம். எதை? சூதாட்டத்தை. நல்ல பாரதக்காரர் இல்ல, அதையே உட்காந்து ஆடியும் காமிச்சுக்கிறாங்க. செய்யலாமான்னு ஒரு கேள்வி. செய்யலாமா? நம்ம தர்மராஜாவா? அதுல எல்லாத்தையும் அவர் பொன்னை தோற்றார், பொருளை தோற்றார், எல்லாத்தையும் தோத்துட்டார். சரி, பீமசேனரை, அர்ஜுனரை, நகுல சகாதேவரை வைத்து ஆடுவதற்கு நம்ம யார்? தர்மராஜாவை வைத்து ஆடினேன்னு ஒரு ஆட்டம் வருமா?
தர்மராஜா வச்சு நம்ம ஆட முடியுமா? இதுக்கு அடுத்து இன்னொரு ஆட்டம் வருமா? திரௌபதியை வைத்து ஆடினேன்னு ஒரு ஆட்டம் வருமா? அவளை வச்சு ஆடுறதுக்கு நம்ம யார்? ஆனா அதையும் வச்சு ஆடி காமிச்சிருக்கிறாங்க. பாவம், என்ன சொல்லுவது? அதனாலேயே என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட அவரெல்லாம் இப்போ ஒரு 5 வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், பாரதமே அவரால் சொல்ல முடியல. தொண்டைய ஆப்ரேஷன் பண்ணி மொத்தமாக பிளாக் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் இந்த தெருக்கூத்து ஆடக்கூடிய நம்ம ஐயாங்கள் கிட்ட கேட்டு பாருங்க, அந்த துயில் உழிந்தானே அத்தனை பாடுபடுத்தி இருப்பாங்க. அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி அந்த அம்மா கிட்ட என் வயிற்று பிழப்புக்காக தான் நான் அதை பண்றேன்னு. ஆனா அந்த துச்சாதன வேஷம் போடக்கூடியவன் இன்று வரைக்கும் ஒரு முறையாவது உடம்புல புழு என்று சொல்லக்கூடியது வைக்கப்பட்டு தான் அவர்களுடைய மரணம் என்று சொல்லக்கூடியது நிகழ்ந்ததாக இன்னைக்கு வரைக்கும் ஐதீகம் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும். அப்ப அவளுடைய சக்தி எவ்வளவு என்பதை யோசிக்கணும். ஏன்னா நம்ம இதை கதையில் கேட்கறதுக்கே நமக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடிக்கிற பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு யோசிக்கணும். அதனால் சில தவறுகள் எல்லாம் நாம் செய்வதற்கு நாமும் அதை உடன் ஒத்துழைப்பு தரக்கூடாது. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றார், ஐயானின் தந்தை ஓலை ஐவருக்கு எழுதிவிட்டால் மெய்யுற மறுத்து சொல்லார் வேண்டாம். உண்மை போகும், ஒழுக்கம் போகும், சத்தியம் போகும், ஆண்மை போகும். அது மட்டுமல்ல, ஒரு அரசன் தவறு, யாரு குடிமகன் தவறு செய்தால் அரசன் தட்டி கேட்கணும். ஆனா அரசனே தவறு செய்தால் யார் தட்டி கேட்பா? ஆண்டவன் தட்டி கேட்டு விடுவார். அதனால சொல்றேன், நரகம் எய்தவர். இது மட்டுமல்ல, சூரியன் சந்திரன் உள்ள நாள் வரைக்கும் இந்த சந்திர குலத்திற்கு பழி வந்து சேரும். வேண்டாம், உங்க அப்பனை ஒரு ஓலை எழுதி கொடுக்க சொல்லு. தருமா, நீ காட்டுக்கு போ, என் மகன் துரியோதனன் ஆசைப்படுகிறான், அந்த செல்வத்தை கொடுத்து விடுன்னு சொன்ன அடுத்த வினாடி நீ வேணா என்ன நினைப்ப? அப்பனை அப்பனாக மதிக்க மாட்டேன், நீ எல்லாம் அப்பனா சித்தப்பன் கூட செய்ய மாட்டான்னு கேட்ப. ஆனா அவன் பெரியப்பனாக இருந்தாலும் நான் சித்தப்பனாக இருந்தாலும் இன்னைய வரைக்கும் நாங்க கிழிச்ச கோட்டை தாண்டியதில்லை. தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த பாண்டவர்கள். அதனால உங்க அப்பாவை ஓலை எழுதி கொடுக்க சொல்லதை கொண்டு போய் நானே கொடுக்கிறேன். தருமன் காட்டுக்கு போயிடுவான், அந்த சொத்து மொத்தம் உனக்கு வந்துவிடும். தின்றது சோறு இங்கே, கற்றது வேட்டி இங்கே, இருக்கிறது வீடு இங்கே, பாசம் இந்த யாருக்கு? பாண்டவர்கள். இந்த சித்தப்பனுக்கு பாசம் எங்க இருக்குது? பாண்டவர்கள் பக்கம் இருக்கின்றது. அப்படின்னா நீ சித்தப்பனா? செத்த அப்பன்னா. என்னன்னா நீ சித்தப்பன் கிடையாது, செத்த அப்பன். இருக்கிறது நாடு இங்க, சாப்பிடுற சாப்பாடு இங்க, கற்ற வேட்டி இங்க, ஆனா பாசம் பாண்டவர்கள் பக்கமா உனக்கு அப்படின்னு பேசிய உடனே அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனா சொன்னவன் நாய் வாழை நிமித்த முடியுமா? என்னதான் சுடுகாட்டை பெருக்கி தீட்டி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே லட்ச தீபம் ஏத்தனாலும் சுடுகாடு சுடுகாடு தான். இறைவனுடைய கருணையினாலே அப்பதான் சொல்றாரு, இருக்கிறது நாடு எங்கே, சாப்பிடுற சாப்பாடு எங்கே, உடுத்துற உடை எங்கே, ஆனா பாசம் பாண்டவர்கள் பக்கமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? அதெல்லாம் முடியாது, எக்காரணத்தை கொண்டும் சூதாடி நாடு நகரத்தை எல்லாம் கவர்வதுதான் அப்படின்ட்டு மண்டபத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. மண்டபத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. ஓவியத்தை தீட்டியாச்சு. ஓவியம் தீட்டி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், இவனே லெட்டர் எழுதுறான். அன்புள்ள பாண்டவர்களுக்கு அநேக வணக்கம், ஆசீர்வாதம் செய்து பெரியப்பா திருதராஷ்டிரர் எழுதுவது என்னவென்றால், அது என்னென்ற ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வணங்காமுடி சேகர துரியோதன மகாராஜா உன் அன்பு தம்பி. வசனம் நல்லா இருக்குல்ல, என்னம்மா வசனம் எழுதுறான் பாருங்க. இதுல சொல்றேன், அதுல அப்படி சொல்லிட்டு ஆருயிர் தம்பி ஒரு அழகான மண்டபம் கட்டி இருக்கின்றான். அந்த மண்டபத்தினுடைய கிரகப்பிரவேசத்திற்கு நீயும் உன் குடும்பத்தாரும் சுற்றத்தவர்களோடு சேர்ந்து இந்த கிரகப்பிரவேசத்திற்கு கண்டிப்பாக வர வேண்டும். இது பெரியப்பாவினுடைய ஆணை. இப்படிக்குன்னு போட்டா இன்னும் கையெழுத்து போடல.
முதல்ல இவன் சொல்றான், ஏற்கனவே திருதராஷ்டிரன் கையெழுத்தை யார் போட்டுக்கிறான்? துரியோதன. முதல்ல அப்பா கையெழுத்த திருட்டுத்தனமா போட்டவன் யாரான்னா இவன் தான். நேரா போனான். அப்பா ராஜசுய வேள்விக்கு போனோம், அந்த வேள்வியில செல்வத்தை பார்த்தேன், அந்த தருமனுடைய செல்வம் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று எல்லோரையும் கூடி சேர்ந்து ஆலோசனை பண்ணோம். நம்ம மாமா சகுனி மாமா ஒரு மண்டபம் கட்டி அதுக்கு கிரக பிரவேசத்திற்கு பாண்டவர்களை அழைத்து, நீ அழைத்தாய், நான் சூதாடி அத்தனையும் வாங்கி தரேன்னு சொன்னார். அதனால மண்டபத்தினுடைய கிரக பிரவேசத்திற்கு நான் ஓலை எழுதியிருக்கேன், நானே இந்த கையெழுத்தை போட்டுடுவேன். ஆனா அங்க ஒரு படிச்ச அறிவாளி இருக்கிறார். யாரு? ஆமா, கையெழுத்து யார் கையெழுத்துன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதை விட இந்த கையெழுத்து யாருக்கும் தெரியுமோ தெரியாது, எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பீங்க சாப்பாட்டு ராமன். அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எவருக்கும் தெரியாது, பீமசேனருக்கு தெரியும் ஒரிஜினல் கையெழுத்து எது, டூப்ளிகேட் கையெழுத்து எதுன்னு. ஏன்னு கேட்டா பல முறை இந்த துரியோதனன் கையெழுத்து பீமசேனரை வச்சே போட்டிருக்கிறான். பீமசேனரை பக்கத்துல வச்சுட்டு அவன் அப்பன் கையெழுத்தை இவன் போட்டிருக்கான். அதனால ஏற்கனவே இவன் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுவான்றது மொத்தமே பீமசேனருக்கு தெரியும். அதனால அவர் நம்ப மாட்டார். அதனால இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, அங்க ஏற்கனவே ஒரு அறிவாளி இருக்கான், அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால அது மட்டும் இல்ல, தர்மராஜாவுக்கும் தெரியும் பெரியப்பா கையெழுத்து எப்படி இருக்கும், இவன் போடுற கையெழுத்து எப்படி இருக்கும்னு தெரியும். அதனால பாண்டவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதனால நீங்களே கையெழுத்து போடுறீங்களா இல்ல உங்க கையெழுத்த நான் போட்டோமான்னா? இப்பயும் பிள்ளைங்க எல்லாம் ரேங்க் கார்டுல அப்பா மாதிரி அம்மா மாதிரியே கையெழுத்து போடுவாங்க. போட்டது உண்டா? நீங்க? ஆமா. அப்ப எல்லாம் துரியோதன கட்சி தான். ஆமா, அவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எவ்வளவு சந்தோஷமா கை தூக்குறத பார். அவர் இருக்கிற வரைக்கும் தான் துரியோதன உயிரா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேலை. இல்ல மனோ கூட நான் கூட கையெழுத்து போட்டுக்கிறேன். அவ எல்லாம் நடந்துக்குது, துரியோதன கட்சியாவே இருக்குது. ஒண்ணு கூட என்னவா இல்ல, பாண்டவர்கள் கட்சியில உண்மையா ஒண்ணு கூட காணும். தர்மராஜா கட்சியில இருந்தா எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஒன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா துரியோதனம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். துரியோதனம் போனா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். போ. ஆமா, பாத்துக்கோ. அப்ப துரியோதனம் இருக்கிற வரைக்கும் தான் வேலை, துரியோதனம் முடிஞ்சு போச்சுன்னா வேலை கிடையாது. நமக்கு அவர் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, அதுக்கப்புறம் மதிப்பே கிடையாது. ஏன்? தர்மராஜா ஆட்சி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன அமுச்சு விட்டுறாங்க, அவ்வளவுதான். அப்ப துரியோதனை இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. ஆமா, பாத்துக்கங்க, இதுல கூட துரியோதனுக்கு தான் மரியாதை இருக்குதான். ஆனா தர்மராஜா என்றைக்கும் உள்ளவர், தர்மம் என்றைக்கும் நிலை பெறும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும். கையெழுத்து நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடவான்னு கேட்டான். கேட்டு அடுத்த வினாடி சொன்னார், டேப்பா இந்த வேலையாவது எனக்கு கொடு. இப்போ தப்பு என்று திருதராஷ்டிரருக்கும் தெரியும். இப்போ அப்பா என்ன சொல்லணும்? அப்பா இது செய்யக்கூடாது, உன் சொத்தை நீ ஆளு, உன் அரசை நீ ஆளு, உன் அண்ணன் பதவியை நீ கேட்க கூடாது, அதான சொல்லி கொடுக்கணும். ஆனா இவன் என்ன சொல்றான்? அப்படியா, நிறைய பாத்தியா, நிறைய இருக்குதா, நானே 1000 கோடி செலவு செய்து மண்டபம் கட்டி இருக்கிறேன், இந்த 1000 கோடி மாறி அங்க 1000 கோடி இருக்கு. எது? இந்த 1000 கோடி மாதிரி 1000 கோடி அங்க இருக்கு. அப்போ என்ன இருக்கான்? கோடி கோடியா இருக்கு. அதனால அந்த செல்வத்துக்கு ஆசைப்பட்டு தான் பண்ணேன்னா. அப்படியா, கொண்ட கையெழுத்து நான் போடுறேன். கையெழுத்து போட்டா மட்டும் பத்தாது, உன் தம்பிய கூப்பிடு. ஏன்? அவன் கோவித்து கொண்டு அவர் அங்க போயிட்டு இருக்காரு. ஏன் கோச்சிக்கினாரு? வேணான்னு சொன்னாரு, நான் மண்டபம் கட்டுறேன்னு சொன்னேன், அதுக்காக கோச்சிட்டு அவர் அப்படி போயிட்டார். அப்படியா, சரி நான் கூப்பிட்டா வந்துடுவார். அப்பா விதுரா, நான் கூப்பிட்டதா போய் கூப்பிடு. ஒருத்தர் போனார், நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டார், உடனே வந்துட்டார். அண்ணாவுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, வந்துட்டார். வந்த உடனே அடுத்த வினாடி பார்த்தார். அண்ணா சொல்லுங்கள் அண்ணா. ஒன்றுமில்லை, துரியோதன ஒரு மண்டபம் கட்டி இருக்கான்ல, ஆமா, அதனுடைய கிரக பிரவேசத்திற்கு நேரடியாக நீ போய் பாண்டவர்களை அழைத்து வா. அண்ணா என்ன நடக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது எல்லாம். நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செய்.
தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்லும். உன் பிள்ளைகள் அவர்கள் தலையில் அவர்களாகவே மண்ணள்ளி போட்டுக் கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கே அவர்கள் தேதி குறித்து கொள்ளுகிறார்கள் யமலோகத்திற்கு போவதற்கு. அண்ணா, இது வேண்டாம், சொல்லுங்கள், தர்மத்தை சொல்லிக் கொடுங்கள். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொன்ன வேலையை மட்டும் நீ செய், வேற வழி இல்லை. இங்கிருந்து புறப்பட்டு என்ன பண்ணாராம் விதுரர்? நேரா அங்க போகிறார். எங்க போறாரா? விதுரர் ஓலையை எடுத்துட்டு நேரா இந்திரபிரஸ்தத்துக்கு போகிறார். அதுல வில்லியாரார் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அருமையான செய்யுள். இதெல்லாம் ஒவ்வொரு செய்யுளும் சொல்லி கொண்டு பொருள் பிரித்து சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒரு மணி நேரம் கதை சொல்லலாம். காரென களிறு சுற்ற காற்றென புறவி ஈண்ட தேரினுக்கு ஒருவன் தன்னை சிலம்பென தேர்கள் சூழ வீரர் பலரும் போற்ற விதிரனும் 2 நாளால் பாரினுக்கு உயிரே போலும் பாண்டவர் நகரி சேர்ந்தார். இந்த உலகத்திற்கு உயிராம் எது? தருமருடைய ஆட்சி. கடைசி 2 வரைக்கும் மட்டும் பொருள் சொல்றேன். பாரினுக்கு உயிரே போலும். இந்த உலகத்துல மழை பெய்யுதுன்னா தர்மருக்காக. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் என்னன்னு, நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எல்லோருக்கும் பெய்யும் மழை. நல்லோர் ஒருத்தர் இருந்தா போதுமா எல்லாருக்கும்? அவருக்கு மட்டும் தனி மழை பெய்ய போறதில்ல, எல்லாருக்கும் சேர்த்தே பெய்யுமா. அதனால இங்க சொல்லுகிறவர் சொல்றார், பாரினுக்கு உயிரே போலும் பாண்டவர் நகரி சேர்ந்தார். இந்த உலகத்துக்கே உயிர் எதுடான்னு கேட்டா தர்மருடைய ஆட்சி. அவர் ஆட்சி இல்லைன்னா மழை கிடையாது, சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எது? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, உப்பு இல்ல, மிளகா இல்ல, புளி இல்ல, அது இல்ல, இது இல்ல, அது மட்டும் இல்ல, நோய் வந்துரும். என்ன வந்துரும்? நோய் வந்துரும். அப்போ 2 வருஷம் லாக்டவுனு. ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமிதான். உலகம் முழுவதும் லாக்டவுன் ஆச்சா இல்லையா? அதனால தானே அது தெரிஞ்சோ என்னமோ அவை விராட்டி முதல்லயே சொல்லிட்டா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லிட்டா. அந்த உடம்புக்கு எதுடா பிரதானம்னா நோய் இல்லாத உடம்பு தான் பிரதானம்னு. அது மாதிரி இங்க பாரினுக்கு உயிரே போலும். இந்த உலகத்துக்கு உயிர் தருமருடைய ஆட்சி. அந்த ஆட்சியை இப்படி கவிழ்க்க நினைக்கிறார்களே, இப்படி சூதாடி வஞ்சகத்தன்மையாக அந்த ஆட்சியை பெற நினைக்கிறார்களேன்னு விதுரர் நொந்து போறாரா. அங்கே வந்தரை வரவேற்பு கொடுக்கிறாங்க. வரவேற்பு கொடுத்து சிம்மாசனத்தை கொடுத்து அங்க உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச விதுரர் வந்த விஷயத்தை சொல்றார். ஏன்னா விதுரருக்கு பொய் சொல்ல தெரியாது. அதனால கேட்கிறார், தர்மராஜா கேட்கிறார், சித்தப்பா ஓலை எழுதி இருப்பது பெரியப்பா, கொண்டு வந்திருப்பது சித்தப்பா, அப்பா இதுல ஏதாவது சூழ்ச்சி உண்டாப்பா? இதுல ஏதாவது சூழ்ச்சி உண்டாப்பா? அதுக்கு அவர் சொல்றாரு, அப்பா சூழ்ச்சி என்று சொல்லக்கூடியது என்னது? கற்ற சூதினை உடன் பொறுதல் நினைவின் கருத்து இனி தெரியாதே என்னார். என்ன சொல்றார்? அப்பா ராஜசுய வேள்விக்கு வந்தவர்கள் செல்வத்தை கண்டு மிரண்டு பொறாமை கொண்டு ஒரு சபா மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்தின் கிரக பிரவேசத்திற்கு வரவழைத்து அந்த வரவழைத்த உங்களை சூதாடி நாடு நகரத்தை பெறலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ தருமர் கேட்கிறார், அப்பா நான் போகவா போக வேண்டாமாப்பா? அப்பப்பா எனக்கு அப்பா இருந்தா நான் கேட்டிருப்பேன்பா. எழுதி இருப்பது பெரியப்பா, எதை? ஓலை எழுதி வர சொல்லி கையெழுத்து போட்டிருப்பது பெரியப்பா, கொண்டு வந்திருப்பது சித்தப்பா. எனக்கு அப்பா இருந்தா கேட்டிருப்பேன்பா. ஆனா எனக்கு அப்பா இல்லாததுனால இப்போ முன்னாடி இருப்பது சித்தப்பா நீங்க. நான் போகவாப்பா இல்ல வேண்டாமாப்பா? விதுரர் என்ன சொல்வார்? ஒரு பக்கம் இந்த அண்ணன் பையன், ஒரு பக்கம் இந்த அண்ணன் பையன். அவர் சொல்றார், கருத்து இனி தெரியாதே அப்பா, முடிவு உங்கள் கையில். ஏன்? நான் இப்போ வந்திருக்கிறது தூதுவனா வந்துக்கிறேன், ஓலை கொண்டு வந்த தூதுவனா வந்துக்கிறேன். சித்தப்பா தான், நான் இல்லைன்னு சொல்லல. 6 அறிவு உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள், ஆராய்ந்து செயல்படுங்கள். என்ன செயல்படுங்க? ஆராய்ந்து செயல்படுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி அங்க பீமசேனர் சொல்றார், தம்பி உன் கருத்து என்ன? தம்பி உன் கருத்து என்ன? அதுக்கு பீமசேனர் சொல்றார், அன்று
தாழ் புனல் துறையில் கழு நிறைந்த அரிய வஞ்சனை செய்தான். அன்று தாழ்பினல் துறையில் கழு நிறைந்து அரிய வஞ்சனை செய்தான். குன்று போல் உயர்வாழ் மனையை கொழுந்ததல் கொளுத்திவல் கொலை சூழ்ந்தான். வென்று சூதினில் யாவையும் கவரவி விரசினான் அழைத்திட்டான். என்றுதான் தமக்கு அன்புடை துணைவாள் இருந்து அந்தன் இகழலாலோ என்றுதான் நமக்கு அன்புடை துணைவனாய் இருந்த இகழோன். யாரு இவன்? குடி இருக்கிற வீட்டுக்கு கொல்லி வச்சான், உண்ணுகின்ற உணவுல விஷம் வச்சான், குளிக்கிற இடத்துல கூரூசி நட்டு வச்சான், தூங்குற இடத்துல பாம்பை விட்டு கடிக்க வச்சான், கட்டுக்கொடியால கட்டி கொண்டு போய் கடல்ல போட்டான். என்னைக்குதான் அவன் நமக்கு அன்புடையவனாக இருந்திருக்கின்றான்? அத்தனையும் வஞ்சனை, பொறாமை, சூழ்ச்சி சொல்லி முடிச்சார். அதனால அண்ணா நாம வழிய போய் அவங்கிட்ட மாட்டிக்க வேண்டாம். பீமசேனர் அர்ஜுனர் சொன்னார், அண்ணா அவன் தூண்டில் போட்டிருக்கான், நாம போய் மாட்டிக்க வேண்டாம். நகலா உன் கருத்து என்ன? அண்ணா எனக்கும் போக விருப்பம் இல்லை. சகாதேவா உன் கருத்து என்ன? இவர் தான் வித்தியாசமா கொடுத்தார் கருத்து. அண்ணா நாரதர்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் ராஜசூய வேள்வி என்று சொல்லக்கூடியதை செய்ய சொன்னவனும் அவரே. எது விதி வலியது அண்ணா? நம்ம போகல நாளும் விட போறதிலே. எவன் உன்னை ராஜசூய வேள்வி செய்ய வைத்தானோ அவனே உங்களை யாகம் நடத்த சொன்னான். யாகம் யார் நடத்த சொன்னானோ அவனே உங்களை திக் விஜயம் செய்ய வைத்தான். திக் விஜயம் எவன் செய்தீர்களோ அவர்களே நீங்கள் வேள்வியை முடித்தீர்கள். வேள்வி எவர் செய்து முடித்தீர்களோ அவர்களே செல்வத்தை கண்டார்கள். செல்வத்தை எவன் கண்டானோ அவனே பொறாமை கொண்டான். பொறாமை கொண்டவன் எவனோ அவனே மண்டபம் கட்டியிருக்கிறான். மண்டபம் எவன் கட்டினானோ அவனே ஓலை எழுதியிருக்கான். ஓலை எவன் எழுதினானே அவனே கொண்டு வந்திருக்கான். எவன் கொண்டு வந்தானோ அவனே நம்மை கொண்டு போய் சேர்ப்பான். எனக்கு ஒன்னும் புரியலடா, நீ என்னென்னமோ சொல்ற. விதி நம்மை அழைக்கிறது அண்ணா. ஏன்னா இவனுக்கு சாஸ்திரம் தெரியும், என்ன தெரியும்? ஜோதிடம் தெரியும். நீ போகலனாலும் அது விட போறதில்ல, போகலனாலும் விட போறதில்ல. விதி நம்மை அழைக்கிறது. நாரதர் கலகம் நன்மையில் முடியும். நம்ம நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தா பகவான். ஆனா அதுக்கு முன்னாடி பிள்ளையார் சுழி போட்டவர் யாரு? நாரதர். நாரதர் தானே போட்டாரு. அவர் வேள்வி செய்யலன்னா இவ்வளவு செல்வம் அங்க வருவதற்கு வாய்ப்பில்லை தானே. 56 தேசத்தில் இருக்கக்கூடிய கஜானாவில் இருக்கக்கூடிய மொத்தமும் இங்க குவிந்ததனால தானே இவன் பொறாமை கொள்றான். அப்போ பிள்ளையார் சுழி போட்டவர் யாரு? நாரதர், நாரத மகரிஷி. ஆனா நாமெல்லாம் பகவானை தான் சொல்லிட்டு இருக்கோம். நாரதரை யாருமே இந்த இடத்துல நினைவுக்கு சொல்றது கிடையாது. நாரதர் கலகம் நன்மையில முடியும். ஆனா அதனாலதான் சொன்ன, எவன் வேள்வி செய்ய சொன்னானோ, எவன் திக்விஜயம் செய்ய சொன்னானோ, எவன் அதை கண்டானோ, எவன் அதை பொறாமை கொண்டானோ, எவன் மண்டபம் கட்டினானோ, எவன் ஓலை எழுதினானோ, எவன் கொண்டு வந்தானோ அவனை நம்மளை அழைத்து கொண்டு சென்று விடுவான். என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலையே. விதி அழைக்கிறது. ஆகு நாள் அன்று எடுத்த கருமங்கள் ஆகா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்கணும்னு இருக்கும் அது நடந்தே தீரும். தலைகீழா நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்துற சக்தி நம்ம கிட்ட இல்லவே இல்லை. அதான் நிஜம். அப்பனா என்ன அர்த்தம்? விதியை மதியால் வெல்லலாம்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம். ஆனா மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் வெல்லலாம், மத்த யாராலையும் வெல்லவே முடியாது. அதான் நிஜம். அதனால தம்பிகள் சொன்னதை ஏற்றுக்கொண்டு பார்த்தார். எல்லாரும் ஒவ்வொருத்தர் கருத்து சொல்லிட்டாங்க. ஆனா சகாதேவன் கடைசியில சொன்னா, நீ போகலனாலும் விதி உன்னை விடாதுன்னா சொன்ன. அடுத்து அதை விட இன்னொரு விஷயம் அங்க மாட்டிக்கிச்சு தருமருக்கு. விதுரர் காலையில ஓலை கொண்டு வர போகிறார். அன்னைக்கு ராத்திரி தர்மராஜா கனவு காண்றார். என்னன்னு? ஒரு சுந்தர புருஷனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தென் திசை வருவதும் போவதும், சூலாயத்தை கொண்டு வருவதும் போவதும் என்று கனவு காண்கிறாயோ அன்றைய தினத்திலிருந்து 13 ஆண்டு காலம் கழித்து யுத்தம் நடக்கணும் வியாச பகவான் சொன்னார். இப்போ நாளைக்கு காலையில வியாசர் வரப்போகிறார். இன்னைக்கு இரவு இவர் இந்த கனவை காண்கிறார். கனவு உண்டான்னு கேட்காதீங்க, உண்டு. கனவு மெய்ப்படல் வேண்டும், உண்டு. கனவு உண்டு.
இப்போ இவர் அந்த கனவு கண்டார் இல்லையா, இவருக்கு அதுல யோசனை வந்துருச்சு, இப்ப நம்ம போலன்னா யுத்தம் வரும், யுத்தம் வந்தா சண்டை வந்ததுன்னா 1 கோடி பேர் சாவான், 13 வருஷம் கழிச்சு சாகிறவனை இப்ப நம்மால ஏன் உடனே சாகடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார், போய் நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு போயிட்டார். அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், நாளை புறப்படுவோம். என்ன புறப்படுவோம்? நாளைக்கு புறப்படுவோம். அப்படி புறப்படுகிற பொழுது 5 பூதமே நிகரென, புலங்களோர் 5மே எதிரென, 5 காவுமே பொருள் என. 5 5ஆ இருக்கான், தேர் 5 5 பேரு 5ஆக, எப்படி பஞ்சபூதங்கள் புறப்படுவது போல 5 5ஆக புறப்படுறாங்க. அதுல 5 பூதமே நிகரென, புலங்களோர் 5மே எதிரென்ன, 5 காவுமே பொருள் என, பனிமுடி 5மே நேரென்ன, 5 வாலியே உயர்வென, வேள்வியோர் 5மே ஒப்பன்ன, 5 வாசமே தரமென, 5வரும் 5 தேர் மேல் கொண்டார். இறைவனுடைய கருணையினால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், 5 தேர்ல 5 பேரும் புறப்பட்டாங்க. புறப்பட்ட அடுத்த வினாடி தருமருடைய தேர்ல யாரு, திரௌபதி அம்மா ஏறிட்டாங்க. ஏறிட்டு புறப்படுறாங்க. அபசகுனம். முதல்ல அரவம் வந்தது, பாம்பு குறுக்க வந்துச்சான், அரணை குறுக்க வந்தது, பூனை குறுக்க வந்தது, ஒற்றை பூணுல் போட்டவர் வந்தார், எண்ணெய் தேய்ச்சவர் வந்தார், அமங்கல பெண் என்று சொல்லக்கூடியவர் வந்தார். அதுக்கப்புறம் நிறை குடம் இல்லாம குறை குடம் வந்தது, விறகு வந்தது, மண்வெட்டி வந்தது, கடப்பாறை வந்தது. இதெல்லாம் வந்தா போகக்கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்தா போகக்கூடாது. அசுப சகுனம். அசுப சகுனம், அபசகுனம்னு சொல்லுவாங்க. அப்போ எது வந்தா போகலாம்? தாய் விதவையானாலும் வந்தால் போகலாம். ஏன்னா நிறைய பேர் நினைச்சுட்டு இருப்பீங்க, அம்மா விதவை தானே அதனால வந்தா போகலாமா? தாராளமா போகலாம். தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, கடவுளே நேர்ல வந்ததாக அர்த்தம். அதனால தாய் தந்தையருக்கு விதி விலக்கு இதுல இருந்து, தாய் தந்தை சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் இதுல இருந்து விதி விலக்கு. அதனால கண்டிப்பாக போகலாம், தவறு கிடையாது. அதுக்கப்புறம் என்ன வரணும்? நிறை குடம் வந்தா போகலாம், குறை குடம் வந்தா போகக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு வர்றவங்க வந்தாங்கன்னா போகக்கூடாது. ஒரே ஒரு அந்தனர் ஐயர் ஒற்றை பூணூல் போட்டு ஒரு அந்தனர் வந்தா போகக்கூடாது. அதே மாதிரி மண்வெட்டி வந்தா போகக்கூடாது, கெடப்பாறை வந்தா போகக்கூடாது, விறகு கட்டை வந்தா போகக்கூடாது. இன்னும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், பாட வந்தா போகலாமா? போகலாம். பிணம் வந்தா போகலாமான்னு ஒரு கேள்வி இருக்கும். கல்யாணத்துக்கே பொண்ணு பார்க்க போலாமா? பாடை பார்த்துட்டு, பாடையை பார்த்துட்டு இறந்தவங்களை பார்த்துட்டு என்ன பண்ணலாம்? பாடையை பார்த்துட்டு இறந்தவங்களை பார்த்துட்டு கல்யாணத்துக்கே பொண்ணு பார்க்க போகலாமா? அப்போ அபசகுனம். பாம்பு வந்தா போகக்கூடாது, அரணை வந்தா போகக்கூடாது, பூனை வந்தா போகக்கூடாது. ஆனா மற்ற சுமங்கலி பெண்கள் வந்தா போகலாம், நிறைகுடம் வந்தா போகலாம், அதே மாதிரி தாய் வந்தா போகலாம், தந்தை வந்தா போகலாம், தன்னுடைய சகோதர சகோதரிகள் விதவையாக இருந்தாலும் அவர்கள் வந்தாலும் போகலாம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் என்ன பண்ணலாம்? மங்களகரமாக. சில பேர் பார்த்தீங்கன்னா மங்களகரமாகவே இருப்பாங்க, ஆனா முழிச்சிட்டு போனோம்னா அன்னைக்கெல்லாம் ரத்த வெள்ளமா இருக்கும். அந்த முகராசின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது சில பேருக்கு இருக்காது, அன்னைக்கு ரத்த வெள்ளமா இருக்கும். உண்மையாகவே இதெல்லாம் சிலதெல்லாம் உண்டு. அதனால இங்க சொல்லுகிற பொழுது அபசகுனம் வருகிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய சகுன சாஸ்திரிகள் சொல்றாங்க, தருமா நாளை போகலாமே, நாளைக்கு போகலாமே அப்படின்னு. அப்பதான் தருமர் சொல்றார், முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புறப்பட்டார். புறப்பட்ட அடுத்த வினாடி அப்போ ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாரு? வந்து அரண்மனையில ஒரு நிமிஷம் உட்கார்ந்தாவது தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு அந்தணர்கள் சொல்றாங்க. ஆனா அவர் அதையும் கேட்கல. ஒருவேளை செய்திருந்தால் மாறி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நம்ம மனசுல எல்லாம் கூட. ஆனா நடக்கணும்னு விதி ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறதுனால தருமராஜா என்ன பண்ணிட்டார்?
முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு. ஆனால் நாமெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு மனசுக்கு திடீர்னு நம்ம நடந்து போகும்போது வாசப்படியை தாண்டுற பொழுது கல்லிடிச்சாலோ வாசப்படி இடித்தாலோ ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு போகணும். உங்கள் மனசுக்கு இது சரியில்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, யாரோ வந்தாங்க, அது வந்தால் நமக்கு ஏற்கனவே வந்து நம்ம அடிபட்டிருக்கிறோமே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்தால் நீங்கள் போக வேண்டாம், வீட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஆனால் நம்மால் அதுலேயும் இன்னும் இருக்குது. நேற்றுக்கு தான் சொல்லியிருப்போம், நாளைக்கு எங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு. அப்போ தான் புறப்படுவோம். அக்கா போயிட்டு வரேங்க்கா, கொஞ்சம் வீட்டை பார்த்து. எங்கே போகிற? விடிய விடிய கதை கேட்டு பொழுது விடிஞ்சு சீதைக்கு சித்த பண்ணுற கதை மாதிரி தான் சொல்லுவாங்க சில பேர். ஐயோ மறந்துட்டேங்க்கா. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், இது உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு போய் கொஞ்சம் தண்ணியை குடிச்சு திருப்பி போகணும். அதனாலே நீங்கள் என்ன, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் இதெல்லாம் மூட பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க, மூட பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக கிடையாது என்பதை நான் சொல்லலை, இங்கேயே சகுனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மராஜா புறப்படுகிற பொழுது இவ்வளவு குறுக்கீடு வந்ததாம். அப்போ சகுன சாஸ்திரிகள் சொன்னாங்களா, அப்பா இதை இன்னைக்கு விட்டுடு, இல்லை கொஞ்ச நேரம் வந்து அரண்மனையில் கொஞ்சம் தண்ணி குடிச்சு உட்கார்ந்தாவது போன பொழுது முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், புறப்படுங்கள்னு புறப்பட்டார். அதில் வந்தது தான் இவ்வளவு விளையம்னு சொல்லப்படுகிறது. அதனால தர்மராஜா போகலாம், நாம போக முடியாது. ஏன், நமக்கு விதி, அவர் காட்டையும் நாட்டையும் ஒன்னா பார்க்கிறவர். ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள். அவர் யமதர்மராஜாவினுடைய சொரூபம். அவரு இந்த மகாபாரத்தை நடத்தி வைப்பதற்காக காரணகர்த்தாவாக வந்தவர். அவர் செய்யலாம், ஆனா நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். அதனால நம்ம எல்லாம் வீட்டுக்கு போய் ஒரு கொஞ்சோண்டே என்ன பண்ணலாம், தண்ணி சாப்பிடணும். சந்திராஷ்டமம் அன்றைய தினத்தில் நீங்கள்லாம் வெளியில போனீங்களா, உங்களுக்கு 8வது நாள், அதாவது சந்திரனுக்கு நம்ம ராசியிலிருந்து 8வது நட்சத்திரத்துக்கு வருகிற பொழுது வந்து நமக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒன்று வரும். அப்படி வருகிற பொழுது சில நேரத்தில் இந்த வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும், யார்கிட்டையும் வாய் அதிகமாக பேசக்கூடாது. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு வெள்ளை கலர் ஆடை உடுத்தணும். வெளியில தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்க வெளியில போனீங்கன்னா அன்னைக்கு ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனை வராதுன்னு அர்த்தம். நீங்களும் சேஃபா வீட்டுக்கு வந்து சேருவீங்கன்னு அர்த்தம். சந்திராஷ்டமம் இருக்கிற போது நம்ம வெளியில போனோம்னா இதை கடைபிடிக்கலான்னு சொல்றேன். இறைவனுடைய கருணையினாலே இங்கு சொல்லுகிற பொழுது, இரும் அருங்கிலும் இளைஞர் நாள் வரும் தருமவல்லியும் தானுமாகவே. இரும் அருங்கிலும் இளைஞர் நாள் வரும் தருமவல்லியும் தானமாகவே. அருமடங்கள் ஏறனையான் மயான் குறவன் இயல்புறும் கோயில் நன்னினான். இருமரங்கிலும் இளைஞர் நாள் வரும் தருமவல்லியும் தானுமாகவே. பேர் வச்சா இப்படி பேர் வைக்கணும். யாராவது பேர் வச்சுக்கிறீங்களா? தருமவல்லி உண்டா? இல்ல இல்ல, பேரு கேள்வி இப்பதான் பட்டிருப்போம். ஆனா யாராவது கோடியில ஒருத்தர் அந்த பேர் வச்சிருப்பாங்க, தெரியாம இருக்காது, வச்சிருப்பாங்க. ஆனா நம்மெல்லாம் என்னென்னமோ பேர் வைக்கிறோம் இப்பெல்லாம், வாயில நுழையாத பேரு. இங்க சொல்லுகிற பொழுது தருமருடைய மனைவி என்பதனால இந்த திரௌபதிக்கு தருமவல்லின்னு ஒரு பேர் உண்டு. என்ன வள்ளி? தருமவல்லி என்று ஒரு பேர் உண்டு. அதனால இரு மருங்கிலும் இளைஞர் நாள் வரும் தருமவல்லியும் தானுமாகவே. அருமடங்கள் ஏறு அணைய ஆண்மையான் குறவன் இருபுறம் கோயில் நன்னினான். என்ன, சில பேர் போனான் புகுந்தான் வாங்க, புகுந்தான்னாக்கா அந்த இடம் நாசமா போகணும். ஆனா இப்ப இவர் நன்னினா என்ன சொல்றாரு, நன்னினான். அப்பனா என்ன அர்த்தம்? கோயில் நன்னினான். அப்ப என்ன அர்த்தம்? தருமர் போற இடம் கோயிலாக மாறும் என்பது அர்த்தம். அதனால இங்க போனாங்க. போன உடனே அங்க பெரியப்பாவை போய் முதல்ல வணங்குறாங்க. அப்படி வணங்குகிற பொழுது அவர் சொல்றாரு, அப்பா உம்பி மாரோடு ஒத்து வாழ்கனி. அவர் என்ன சொல்றாரு, இந்த 4 பேர் தான் உனக்கு தம்பின்னு நினைக்காத, நான் ஒரு 100 பெத்து வச்சுக்கிறேன். அவங்க இப்பவே அடி போட்டார். அவங்க ஏதாவது தருமா தப்பு பண்ணா நீ அவங்கள மன்னிச்சுடு. உம்பி மாரோடு ஒத்து வாழ்க நீ. இப்பவே அடி போட்டு வச்சிட்டார். அது மட்டும் இல்ல, சாம்ராட் பட்டம் பெற்றையாம், செல்வம் என்று சொல்லக்கூடியதை நிறைய செல்வத்தை பெற்றையாம். அதையெல்லாம் உன்னுடைய சகோதரன் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்க அப்பா என் தம்பி பாண்டு இல்லையேன்னு. எதுக்கு? நான் ரொம்ப
வேதனைப்படுறேன். அல்ற கண்ணீரெல்லாம் முதல்ல கண்ணீர். உண்மையான பாசத்தோட வாழ்றாரு இல்லை, முதல்ல கண்ணீர் வடிக்கிறார். அப்படி வடிச்சு முடிச்ச உடனே எல்லாரையும் வணங்கி விட்டு காந்தாரி அம்மையாருடைய மாளிகையில போய் பாண்டவர்கள் தங்குகிறார்கள்.